அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவில் ஆபரேஷன் மாண்புமிகு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. திமுக முக்கியமான அமைச்சர்களை கண்காணிக்கிறதும் அது தொடர்பாக செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களும் இப்போது வெளியில் வர தொடங்கியிருக்கு. அது என்ன திட்டம், என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து பேசலாம். இன்னொரு புறம் மீண்டும் திமுக பாஜக ஒரு நெருங்கிய உறவில் இருக்காங்க. பார்த்தீங்களா, நாடாளுமன்றத்தில் கூட காங்கிரஸை ரொம்ப தூக்கி பிடிக்க வேணாம், காங்கிரஸ் எடுக்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேணான்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது தொடர்பாக எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது குறித்தும் பேசலாம். உண்மையிலேயே அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக கொண்டு வர பில்லை திமுக ஏற்றுக்க போகிறதா, அதை ஆதரிக்க போகிறதா அப்படிங்கிறது குறித்தும் பேசலாம். இன்னொரு புறம் தாவேக்காவில் யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்க மீதே நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கு. இதற்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக புகார் கொடுத்த அந்த பெண் மீது நடவடிக்கை, இப்போ அரசு வழக்கறிஞர்கள் பணிக்கு லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த பெண் மீது நடவடிக்கைன்னு இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. வரக்கூடிய திங்கட்கிழமை இன்னைக்கு பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது இல்லையா? இது குறித்து தான் தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள இந்தியா முழுக்கவே பல செய்திகள் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த பார்லிமெண்ட் செஷன் ரொம்ப வித்தியாசமான செஷனாக இருக்க போகுது. ஏன்னா மிக முக்கியமான எதிர்கட்சிகளோட வெயில் அடிக்கிறது இல்லை. ஆமா, அரசியல் வெயில் எப்பவுமே இருக்கும், அரசியல் வெப்பம் என்பது உள்ள இருந்துட்டே இருக்கும், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த ஒரு செஷன் என்பது எப்படி அப்படின்னா, எதிர்கட்சிகளை எப்படிலாம் பாஜக பலவீனப்படுத்தி தன் பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த செஷன்ல குறிப்பா காங்கிரஸுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்காது, காங்கிரஸுக்கு அந்த பெரிய சப்போர்ட் இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் அந்த ரீஜனல் பிளேயர்ஸை தொடர்ந்து இழந்துகிட்டே வராங்க. இந்தியா கூட்டணி சார்பா பெருசா அந்த கூட்டணியே ஆக்டிவா இல்லை இல்லையா? அவங்க கூட்டம் போடுறாங்க, பேசுறாங்க, இது பண்றதை தாண்டி மிக முக்கியமான மாநில கட்சிகள்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி வெளியே வந்துடுறாங்க. இல்லை காங்கிரஸ் அந்த கட்சிகளை கழட்டி விட்டு போயிடுறாங்க. இல்லை அப்படின்னா பாஜக அந்த கட்சிகளை பலவீனப்படுத்திடுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியோட கட்சி இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருந்தது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அந்த கட்சியை பாஜக சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்பிக்கள் எல்லாமே மம்தாவை விட்டுட்டு பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்டேக் காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்ல இருக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய மைனஸ். மம்தா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, போறதுன்னா அந்த டேட்டுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து வெளியே கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் அரசியல் இன்னும் உக்கிரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால மம்தா பானர்ஜியோட சப்போர்ட் முழுமனதா காங்கிரஸுக்கு, அந்த எம்பிக்களோட சப்போர்ட் காங்கிரஸுக்கு இருக்காது. காங்கிரஸ்னா இந்தியா கூட்டணிக்கு அந்த சப்போர்ட் இருக்காது. அதனால காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில தனித்து விடப்படும். இன்னொரு முக்கியமான பிளேயர் டிஎம்கே தமிழ்நாட்டில். இங்க திமுகவோட பெரும் தோல்வி, தமிழ்நாட்டில் தோல்வி கிடைச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியே போயிட்டாங்க இல்லையா? அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிகள் காங்கிரஸ்க்கு பார்லிமெண்ட்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டை திமுக தலைமை எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அப்ப இது காங்கிரஸுக்கு விழுந்திருக்கக்கூடிய இரண்டாம் மிகப்பெரிய அடி. ஏன்னா பொதுவாகவே காங்கிரஸ் போராட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்லிமெண்ட் முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த போராட்டத்துல அனைத்து எதிர்கட்சிகள் எம்பிகள் ஃபுல்லாவே நிற்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம், வைகோ நிற்பாரு, அப்புறம் கனிமொழி நிற்பாங்க, அப்புறம் எல்லா திருச்சி சிவா போன்ற எம்பிக்கள்லாம் நிற்பாங்க இல்லையா? இப்போ அந்த வலிமை காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்ல குறைஞ்சிருச்சு. ஏன்னா காங்கிரஸ் எம்பிக்கள் மட்டும் தான் நிற்பாங்க. பெருசா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய விசிகா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா பெரிதாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ரொம்ப ஆக்டிவா அரசியல் செஞ்ச எம்பிக்கள்லாம் இப்போ காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சூழல் காங்கிரஸுக்கு இப்போ எழுந்திருக்கு. இதனால என்ன சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு விஷயத்த நம்புறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு திமுக இதுக்கு பிரச்சனை இருந்தது, நாங்க தமிழ்நாட்டில் திமுக இருந்து வெளில வந்துட்டோம், ஆனா தேசிய அளவுல நாங்க தொடர்ந்து திமுக எம்பிகளோட தொடர்புல தான் இருக்கோம். இந்த வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன்ல கூட திமுக எம்பிகள் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு சார்பா நிற்பாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி கூட்டத்தை தான் திமுக புறக்கணிச்சாங்களே ஒழிய கூட்டணியை முழுதா புறக்கணிக்கல, தொடர்ந்து எங்களோட தான் இருக்காங்க. அதனால தேசிய அளவுல வரும்போது
சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு எங்களை திமுக ஆதரிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா அதே நம்பிக்கையோட திமுக இருப்பாங்கன்னு கேட்டா பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சமீபத்தில் ஸ்டாலின் கூட பேசினார் திமுக எம்பிகள் இடத்துல, காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டாம், காங்கிரஸ் பண்ற போராட்டத்துல கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒரு உத்தரவு கொடுத்ததா பேசப்பட்டது. அதனால வரக்கூடிய அந்த பார்லிமெண்ட் செஷன்ல வந்து எப்படி எதிர்கட்சிகளோட அரித்மெட்டிக் வந்து மாறப்போகுது, அதனால பாஜகவுக்கு எப்படி லாபமா வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, காங்கிரஸை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னா அதற்கு பொருள் காங்கிரஸை ஆதரிக்காம இருக்கிறது மட்டும்தான். அதுக்கு பதிலாக பாஜகவை ஆதரிக்கிறதோ அல்லது ஆல்ரெடி திமுக எதிர்த்து கொண்டிருந்த திட்டங்களை இப்போ மீண்டும் வந்து ஆதரிக்கிறதோ அர்த்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை இதுவுமே வந்து அபிஷியலா அவர் சொன்னதாக எங்கேயும் வெளியாகல, செவி வழி செய்தி இப்படி பேசிக்கொள்ளப்பட்டது, அந்த மீட்டிங்ல கூறப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் தான் பேசப்பட்டது. அதாவது மோடி விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னதா சொல்றாங்க. அதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம இந்த செய்தி உலாவுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் கூட எப்படி திமுக சேர்ந்து ஒரு நிலை எடுக்க முடியும்? இப்ப மாநிலத்துல அப்ரப்டா கட் பண்ணிட்டு அடுத்த நாளே இன்னொரு லைனை பிடிச்சி போய் பனையூர்ல நின்னவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க, கடுமையான விமர்சனங்களை திமுக மீது வைத்தவங்க. பாண்டிச்சேரிக்கு வந்த ராகுல் காந்தி அதுல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள இருந்த ஸ்டாலினை சந்திக்காம போனதும், திமுக வேட்பாளர்களை மேடை ஏற்றி அவங்களுக்காக வாக்கு சேகரிக்காமல் போனதும், இங்க வந்திருந்த பொழுது என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லிட்டு இது பேரிகார்ட்லாம் ஏறி குதிச்சு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தவர் அண்ணன் சொல்லாம இருந்ததும், பிறந்த நாளுக்கு வாழ்த்து போட்டப்ப ஏற்பட்ட சர்ச்சைகளும் இன்னமும் திமுகவினர் மனதில் இருக்கு. ஏன்னா இது ஒரு அரசியல் விமர்சனங்கள் அப்படிங்கிறத தாண்டி மிக மோசமான தனிநபர் தாக்குதல் வரைக்கும் வந்து காங்கிரஸார் போயிட்டாங்க. அதற்கப்புறம் திமுகவினர் பதிலடி கொடுக்கும் பொழுது அது இன்னும் களம் வேறு மாதிரியான விளைவுகளை சந்திச்சிச்சு. என்ன சொல்றாங்க அவங்கன்னா, நீங்க திமுக இது வரைக்கும் வெளிப்படையாக விமர்சித்த தலைவர்கள் யாருன்னா இந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான் இப்ப திமுக விமர்சிச்சிருக்கு. அது மாதிரி கம்யூனிஸ்டுகள்ல குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் உள்ளிட்ட ஒரு சிலர் தான் விமர்சிக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸையே விமர்சிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் அங்க போனுச்சு. அப்ப அந்த காங்கிரஸ் கூட கை கோர்த்து கொண்டு நாங்க ஏன் செயல்படணும் அப்படிங்கிறது திமுக எம்பிக்களுடைய கேள்வி. அதனாலதான் அவங்க வந்து இங்க கூட்டணி மாறின உடனே நாடாளுமன்றத்துல நாங்க காங்கிரஸோட ஒன்னா உட்கார மாட்டோம், எங்களுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கோரிக்கை வச்சு அதை வந்து வென்றெடுத்தாங்க அந்த கோரிக்கையை. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அப்போ இப்போ என்ன எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் திமுகவுக்கு பிடிக்காது அப்படின்னா பாஜகவை பிடிக்கணுமே. இது ரெண்டு தானே கிரைட்டீரியா. ஒன்று திமுக காங்கிரஸ் நோக்கி போகணும், இல்லது பாஜகவை நோக்கி போகணும். இப்போ பாஜகவை நோக்கி போகணும் ஈஸியா நம்ம ஸ்டாம்ப் குத்தி சீல் குத்தி அவங்க வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுறாங்க, சமயம் வரும்பொழுது யாரா இருந்தாலும் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு ஒரு இமேஜ் நம்ம பிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா திமுக தரப்புல என்ன விஷயம் பேசப்படுது அப்படின்னா, இப்ப பாஜக கூட போறதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனா, அல்லது நம்ம தேர்ட் ஃப்ரண்டை கட்டி அமைக்கலாமா, அல்லது இப்ப இருக்கிற மாதிரியே இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்னும் பெரிய இப்ப 2019 தேர்தலுக்கு தான் ராகுல் காந்திய பிரதமர்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். 2024 தேர்தலுக்கு யாரு பிரதமர்னே சொல்லலையே யாருமே. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யாருன்னு சொல்ல வேண்டாம், தேர்தலை சந்திக்கலாம், அதற்கு பிறகு இது குறித்து நிலைப்பாட்டை எடுக்கலாம், அல்லது சூழல் எப்படி அமைது அப்படி நம்ம பயணிக்கலாம். ஆனா காங்கிரஸ் கூட உடனடியாக சேர்றதோ, அவங்களோட ஒரு மேடையை பகிர்ந்து கொண்டு நம்ம அதற்காக எதிர்கட்சியை விமர்சிக்கிறோங்கிற பேர்ல ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறதோ தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கிறது திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் வைக்கக்கூடிய முதற்கட்ட கோரிக்கையா இருக்கு. இதுல இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன்னா கார்த்தி சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இவங்க வந்து திமுக பாஜக கொண்டு வரக்கூடிய பில்லை அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது வந்து ஒருவேளை நடந்துடுச்சு அப்படின்னா திமுக வந்து மிக மோசமான பின் விளைவுகளை சந்திக்கும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி பாஜக வந்து திமுக கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க சொன்னது போல காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது பாஜகவுக்கு ஆதரவா மாறுமா? பாஜக அதை தான் எதிர்பார்க்குறாங்க திமுக இருந்து. ஏன்னா அந்த முக்கியமான 2 மசோதாக்கள் கொண்டு வராங்க இல்லையா, டீலிமிட்டேஷன் பில், அப்புறம் வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல். அந்த 2 மசோதாக்களையும் வந்து இப்போ இது பாஸ் பண்ண மட்டும்தான் 2029க்குள்ள அதை கொண்டு வர முடியுன்றது பாஜகவோட நம்பிக்கை. அதனாலதான் செயல்படுறாங்க அவங்க. அப்ப திமுகவோட ஆதரவு, ஏன்னா திமுக வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மிக முக்கியமான கட்சி லோக்சபால. அப்ப அவங்களோட ஆதரவு என்பது பாஜக தேவைப்படும் பட்சத்துல தான் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு, பாஜக வந்து திமுக பேசிட்டு இருக்காங்க,
அப்போ திமுகவை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மசோதா ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா மசோதா வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா 2029க்குள்ள அந்த லோக்சபா தேர்தல் வரும்போதே தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் மீண்டும் வரும். நீங்க வந்து 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், விஜயோட ஆட்சி வந்து 2029 முடிவுக்கு வந்துரும்ன்ற மாதிரி பாஜக வந்து திமுக சொன்னதாகவும், அதை திமுக வந்து ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்வியோட பல கருத்துக்களை கார்த்தி சிதம்பரம் வந்து பகிர்ந்துக்கிறாரு. ஒருவேளை திமுக வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு மேலும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அதை பத்தி அவருக்கு என்ன கவலை? இவங்க திமுக விட்டு வெளியேறிட்டாங்க. திமுக எங்க போனான்னு, திமுக எப்படி ஆனா என்ன, அதை பத்தி கார்த்தி சிதம்பரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? சிதம்பரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இவங்க இந்தியா கூட்டணியில ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில ஒன்னா இருந்தா காங்கிரஸ் பிரதான ரோல் எடுக்க முடியும். இந்திய அளவுல அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். இப்ப திமுக இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை எல்லாம் காங்கிரஸ் இந்தியா பிளாக் எண்ணிக்கையில தான் சேரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் தாவேக்காவோட இருப்போங்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு என்ன லாபம்? திமுக எதுக்கு உங்க கூட பயணிக்கணும் அப்படிங்கிறது திமுகவினர் வைக்கக்கூடிய கேள்வி தானே. அந்த கேள்வியில நியாயம் இருக்க தானே செய்யுது. எங்கேயோ போறாங்க, அவங்களுடைய அரசியல் எதுவோ அதை செய்யறாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லை நிராகரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸும் பாஜகவும் ஒரே வேலையை தான் செய்யுது. யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை அழிக்கிறது மட்டும்தான் இந்த 2 தேசிய கட்சிகளுடைய பெரிய கொள்கையா இருக்கும். நீங்க சொன்னது மிக முக்கியமான விஷயம்னா, திமுகவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, தேசிய கட்சிகளோட பிஹேவியர் தெளிவா தெரியும். ஒண்ணு பாஜக வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சு அந்த கட்சியை வந்து கபலீகரம் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா கட்சியை உடைச்சு விட்டு அவங்களுக்கு ஆதரவு திருப்பிக்குவாங்க. அதே மாதிரிதான் காங்கிரஸ் வந்து இதுவரைக்கும் எந்தெந்த மாநில கட்சிகள் கூட்டணி வச்சதோ அங்க காங்கிரஸும் வந்து சரிஞ்சு விழுந்தது, அந்த கூட்டணி கட்சிகளும் சரிஞ்சு விழுந்தது. இந்த மம்தா பானர்ஜி சரிஞ்சிட்டாங்க, இந்த பீகார்ல சரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல அப்பா புள்ள கட்சி தேஜஸ்வி யாதவ் போயிடுச்சு. அப்ப 2 கட்சிகள், இரண்டு தேசிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரே பேட்டர்ல தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாநில கட்சிகளுக்கும் தெரியும். அப்போ இது எப்படி வந்து அந்த மாநில கட்சிகள் அணுக போறாங்க? ஏன்னா காங்கிரஸ் சார்பா போனீங்க அப்படின்னாலுமே திமுகவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. அதனால ஒருவேளை நீண்ட நாளா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து இன்னொரு 3ஆம் அணியை கட்டமைப்பாங்களா? அப்ப நீங்க சொன்னது போல அகிலேஷ் யாதவ் இருக்காரு, தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி, திமுக, அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து 3வது அணியை வந்து மத்தியில உருவாக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுந்திருக்கு. ஏன்னா போதும், இந்த போனா திமுகவுக்கு தெளிவா தெரியும் பாஜக கிட்ட போனா என்ன நடக்கும் அப்படின்றது. அதிமுக என்ன நடந்தது அதான் பாஜக திமுக நடக்கும். நான் என்ன கேட்கிறேன், பாஜக கூட திமுக கூட்டணி வைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் இன்னைக்கு தாவேக்காவோட பாஜக கூட்டணி இல்லாத போதே நடக்குது. அதை பத்தி காங்கிரஸ்க்கு ஏதாச்சும் கவலை இருக்கா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள், எவ்வளவு விதமான பிரச்சனைகள் பாஜகவினுடைய கொள்கை உள்ள வருது. யூஜிசி அந்த 5 பேர் கொண்ட தேடுதல் குழு இருக்கு இல்லையா, துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு, அது 5 பேரை ஏன் மாத்தணும்னு நினைக்கிறாங்க? அதை மாத்தணும்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் அமைச்சர் சொல்றாரு. மேகதாது பிரச்சனை என்ன ஆச்சு? இங்க காங்கிரஸ் ஆளுது இல்ல, அதை பத்தி காங்கிரஸ் கவலை இல்லையா? இங்க வந்து தமிழ்நாட்டுல திமுக பாஜகவோட போகக்கூடாதுங்கிறதுல இவ்வளவு கரிசனம் காட்டக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில என்ன கரிசனத்தை காட்டுறாங்க? போட்டோல யாரு முன்னாடி நிக்கிறதுன்னு அடிச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுல காங்கிரஸோட குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கணும், அதுக்காக பாஜக சட்டங்கள் ஆதரிச்சாலும் பரவாயில்ல, திமுக எதிர்க்கணும்ன்ற மாதிரி காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் நமக்கு தெரியுது. அப்ப திமுக அந்த நிலைப்பாடு எடுக்காதா, அல்லது அது எடுக்காமலே ஏன் எடுக்கும் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடிதான் அந்த அரசியல் இருக்கு. இப்ப இவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கா ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, யாரு குற்றம் சொல்றாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் புதிய பேட்டர்னா இருக்கு. இப்ப ஆல்ரெடி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு எம்எல்ஏ மீது புகார் சொல்லப்பட்டுச்சு. அந்த புகாரோட நிலைமை என்னங்கிறதே தெரியல. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாவேக்காவை சேர்ந்த பெண் வந்து நீக்கப்படுறாங்க, அவங்க கட்சி விட்டு எடுக்கிறாங்க. இது இந்த சர்ச்சை இன்னும் ஓஞ்சபாடு இல்லை. அதுல அந்த புகார் கொடுத்த அந்த பெண் மட்டும் ஏன் நீக்கினாங்க? புகார் கொடுத்தவங்க மீது என்ன நடவடிக்கை? அந்த 2 பேரை கைது பண்ணாங்க. ஆனா அவங்க சொல்றது இந்த எம்எல்ஏ சரவணன் சொல்றாங்க, அவங்க அவர் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி இன்னமும் விடை இல்லாம நிக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துல வழக்கறிஞர் ஞான சௌந்தரி அவங்க கொடுத்த புகார் நீதிமன்றத்துல விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலருக்கும் தொடர்பு இருக்கு,
அரசு வழக்கறிஞருக்கு பணம் கேட்குறாங்க, 30,000 50 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கேட்குறாங்க. அது மாதிரி எனக்கு போடுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வெளியானுச்சு, ஆனால் பார்த்தா அதில் என் பேர் எதுவுமே இல்லை, அதுதான் அடுத்த நடைமுறைக்கு வரும்னா இது ரொம்ப ஆபத்தா இருக்கு, ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போன்னு சொன்னார் விஜய், அந்த ஆட்சிக்காகத்தான் நான் இந்த வழக்கு போடுறேன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுல யாருமே சம்மந்தப்படலையா? இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதுல வந்து புசியானந்த் பேரோ அந்த மாவட்ட செயலாளர் பேரோ அது மாதிரி முதல்வர் பேரோ இதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த பேரை நீக்கிறாங்க அந்த அவங்க கொடுத்த வழக்குல. அப்போ அந்த உண்மையிலேயே அந்த புகாரோட நிலை என்ன அப்படிங்கிறது இன்னும் முடிவே வரல. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதற்குள்ள இவ்வளவு அவசரமா அவரை ஏன் நீக்கணும், எதிரிகளோட சேர்ந்து செயல்பட்டாருங்கிற புள்ளிக்கு ஏன் வரணும், அவங்களை ஏன் நீக்கணுங்கிறது ஒரு கேள்வி. இப்போ அந்த வழக்கோட தன்மை என்ன, அவங்க வந்து இந்த அரசு வழக்கறிஞர்களா நியமிக்கப்படுறதுக்கு பணம் கேட்கறாங்கிறது. அப்ப அந்த பணம் கேட்டாங்களா, உண்மையா? அவங்க நிறைய ஆடியோக்கள் வச்சிருக்காங்க, அதை வெளியிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த ஆடியோக்களோட உண்மைத்தன்மை என்ன, அதை இந்த அரசு நமக்கு சொல்லணும் இல்லையா மக்களுக்கு? நீங்க அதையெல்லாம் விடுங்க, இப்ப அவங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க, புகார் கொடுத்தாங்க. ஆனா இப்ப ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற வகையில் நடந்துக்கிட்டாங்க, அதனால நடவடிக்கை எடுத்தாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா அமைச்சர் ஒருத்தர் பவுடர் போட்டாருன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு, அது ஆட்சிக்கு கெட்ட பேர் எடுக்கிற விஷயம் இல்லையா? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னும் பல துறைகளை பல ஊழல்கள் சொல்லப்படுது கூட்டணி கட்சிகளாலேயே, விசிகாவாலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளாலேயும் பல துறைகள்ல ஊழல் நடக்குது, பல துறைகள்ல முறைகேடு நடக்குது. இப்போ பழனியில முறைகேடு நடக்குது. 2 துறை சம்பந்தப்பட்டிருக்கு, ஒன்னு இந்து சமய அறநிலையத்துறை, இன்னொன்னு பத்திரப்பதிவு துறை. இந்த 2 துறை சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா வந்து திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சக்கரபாணிக்கு தான் அதிகமான பங்கு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கு வருவோம். ஆனா அதற்கு முன்னாடி இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தலையா? எங்கோ ஒரு மூலையில ஞான சௌந்தரி போட்ட ஒரு வழக்கு அவப்பெயர் ஏற்படுத்துதுன்னா அப்ப அந்த வழக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண், என்கிட்ட இது வரைக்கும் யாரும் எந்த விசாரணையும் கட்சி ரீதியா பண்ணல, அவங்களாகவே ஒரு முடிவுக்கு வராங்க, நான் எந்த கட்சியோடு சேர்ந்து செயல்படல, தாழ்த்தப்பட்ட பெண்ணாக நான் போராடிட்டு இருக்கிறேன், ஆனா இது வந்து மாவட்ட செயலாளரா தன்னிச்சையா எடுக்கிற முடிவு. அவர் பேரு வந்து மோகன்ராஜ், ஆனா அவர் கட்சியில் எப்படி சொல்லுவாங்கன்னா குஷி மோகன் அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் எப்படி கில்லி சரத்தோ அந்த மாதிரி இவர் குஷி மோகன். குஷி படம் வந்த பொழுது வந்திருப்பாரு போருக்கு கட்சி இயக்கத்துல, அதனால குஷி மோகன் சொல்றாங்க. சோ அவர் தன்னிச்சையா முடிவெடுத்திருக்காருன்னு நான் முதல்வருக்கு கடிதம் எழுதுறேன், தாவேக தலைவருக்கு கடிதம் எழுதுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தாவேக தலைவருக்கு தெரியாம தான் அவர் கட்சி விட்டு நீக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னும் முழுசா தெரிய வரல. ஆனாலும் புகார் சொல்றவங்களையே இப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது இனி ஒரு புகார் இந்த மாதிரி பொது வெளியில வரக்கூடாதுன்னு அச்சுறுத்துற வேலை தானே. இப்ப பொள்ளாச்சி வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்கள் பெயரை வந்து அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரி சொன்னார். அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. இப்படி சொன்னீங்கன்னா இன்னும் பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொது சமூகத்துல எழுந்துச்சு. அது மாதிரி இதுல பாதிக்கப்பட்டவங்க ஒரு புகார் சொல்றப்ப அந்த புகார் உண்மையா இல்லையான்னு கட்சி சார்பான எந்த விதமான ஒரு குழுவும் அமைத்து விசாரிக்கப்படலன்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நாங்களா இது பண்ணிட்டதா, அது வந்து பொய் புகார்னு சொல்லிட்டு நீக்கிட்டோம்னு சொல்லிட்டு கட்சி சார்பு நம்மள சொல்லிக்கிறதா, ஒரு குழு அமைக்கணும், விசாரிக்கணும், குறைந்தபட்சம் அந்த அடிப்படையில் செயல்படணும், அல்லது நீதிமன்றம் சொல்லணும் இதுல ஊழல் நடக்கல அப்படி நீதிமன்றம் சொல்லியிருக்கணும். அப்படி நீதிமன்றம் சொல்லல இது வரைக்கும். அப்புறம் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப, வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவ்வளவு அவசரமா அவங்களை நீக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப வேற ஏதோ விஷயங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அவசரமாகவே அவரை வந்து இந்த கட்சியை விட்டு நீக்கிறாங்களா, நீக்கி அவருக்கு ஒரு துரோகி முத்திரை குத்துறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால இது ஒரு சரியான முன்னுதாரணமா தெரியல. ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற வகையில அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தின பல அமைச்சர்களுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இந்த பழனி விவகாரத்துல திமுகவை சேர்ந்தவர்கள் பேர்கள் அடிபடுது, குறிப்பா முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி பேர் அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏன் ஒரு பேர் அடிப்படுதுன்னா அது வந்து பத்திரப்பதிவு எழுத்தர் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்தவர், பலரும் வந்து ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்தவர், திமுக இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் ஒருத்தர் அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிபடுது. அப்போ இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா இப்ப இதெல்லாம் அடிபடுது. ஆனா இப்ப திருநெல்வேலியில ஒருத்தர் தாவேக்கா சேர்ந்தவர் விசாரிச்சிருக்காங்களே, அப்ப அவரு எப்படி சொல்றது நம்ம? அப்ப தாவேக்கா அதுல உடன்பட்டிருக்குன்னு சொல்றதா, தாவேக்கா சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வருது, திருநெல்வேலி வரைக்கும் நீளுது இந்த விஷயம் அப்படின்னு. இப்ப இது சக்கரபாணி என்ன சொல்றாருங்கிறதா முக்கியம். நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணல, அது வேணும்னே இட்டுக்கட்டி இந்த விஷயத்தை என் மேல பரப்புறாங்க அப்படிங்கிறது அவருடைய பதிலா இருக்கு. ஆனா எங்க எது நடந்தாலும் திமுக மீது ஒரு புகார் கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது அந்த திமுக வட்ட செயலாளர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. சாட்சி கையெழுத்து போட்டவருக்கு இவ்வளவு நேரம் ரைடு விடுறாங்க அப்படின்னா அந்த சம்பவம் பண்ணவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சம்பவம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்களை தான் தெரியுறாங்க.
வெறும் வேட்டி சட்டை போட்டு ரொம்ப இயல்பான விவசாயிகளா தெரியுறாங்க. 2 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காங்க, 100 கோடி ரூபாய் இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட நாள்ல இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காரு. இந்த வழக்கை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. இது வெறுமனே 2 பேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னா அது பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுப்பப்படுது. மார்ச் மாசத்திலிருந்து நடந்துட்டு இருக்கிற இந்த வழக்குல இந்த முயற்சியை இப்போ ஏன் ஜூலை மாசத்துல பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? அது வெளியில திமுக பண்ணிருக்குமா? திமுக பண்ணுச்சு அப்படின்னா அப்ப தாவேக்காவோட ஆட்சியோட ரோல் என்ன அப்படின்னு இந்த வழக்கை சுத்தி பல கேள்விகள் இருக்கு. போற போக்குல தாவேக்கா, போற போக்குல திமுகன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை அம்பலப்படுத்துமா தாவேக்கா அரசுங்கிறதா பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ நம்ம நேற்றுக்கே கூட பேசியிருந்தோம், டாக்டர்ஸோட அரசியல்வாதிகள் தான் பல ஆபரேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு திமுக கமல்ஹாசன் வசூல் ராஜ் எம்பிபிஎஸ்ல பண்ணுவார்ல, அது மாதிரிதான் மீண்டும் திமுக ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல. அதாவது ஏற்கனவே ஆபரேஷன் மேகாலயா, அப்புறம் ஆபரேஷன் எல், அந்த மாதிரி பல ஆபரேஷன்களை இந்த 2 மாசத்திலேயே அரசியல் எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இப்போ திமுக தலைமை ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் என்ன அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த 5 மிக முக்கியமான அமைச்சர்களை கண்காணிக்கிறது தான். அதாவது 24/7 இந்த அமைச்சர்களை தொடர்ந்து திமுக தலைமை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இந்த அமைச்சர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, என்னென்ன உத்தரவுகளை கையெழுத்து போடுறாங்க, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தினம்தோறும் அந்த 5 அமைச்சர்கள், மிக முக்கியமான அமைச்சர்களை அவங்களை கண்காணிச்சு அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களா இருக்கும் இல்லையா, அதை கூர்மைப்படுத்துறது மூலியமா தாவேக்காக்கு அகைன்ஸ்டா அரசியலை இன்னும் கொஞ்சம் வீரியமா பண்ண முடியும்ன்ற மாதிரி திமுக தலைமை முடிவு பண்ணி தான் அந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 5 அமைச்சர்கள் யாரும் தெரியல, பட் நம்மளுக்கே தெரியும். சீனியாரிட்டி படி பாத்தீங்க அப்படின்னா 5 பேர் தான் இருப்பாங்க இல்லையா. அவங்க தான் டார்கெட்டா வச்சு அவங்கள நோட்டை விடுற மாதிரி திமுக தலைமை இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. இதுல நம்ம பார்க்கணும், இதுக்கு முன்னாடியே திமுக ஒரு ஆபரேஷனை சைலண்டா பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா ஆபரேஷன் மியூட். ஏன் அப்படின்னா திமுக தலைமை நேரடியாக பெரிய விஷயங்கள்ல கருத்து சொல்றது இல்ல, பெரிய விஷயங்களுக்காக பெரிய அளவுல பதிவு போடுறது இல்லைன்னு ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல விஜய் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஸ்பீச்ல டேஷ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு சில சர்ச்சைக்குரிய வாசகங்கள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருந்தார். அதற்கு முன்னாடி பேசினப்ப கவர்ச்சிங்கிறாங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு ஸ்பேஸ் விட்டுருந்தார். அப்ப அதற்கு ரியாக்ட் பண்ண திமுக இதற்கு ரியாக்ட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அந்த லாக்அப் டெத்துல திமுக தலைமைகள் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. இன்னும் பல முக்கியமான வழக்குகள்ல திமுக தலைமை பெரிய அளவுல ரியாக்ட், நான் சொல்ற தலைமைங்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்ப திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது பின்னணியில இவங்க எந்த ஒரு விமர்சனத்தை வச்சாலும் அதை தாவேக்கா வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடுது, அதற்காக மட்டும் அவங்க தயங்கி விடல. கொஞ்சம் இந்த மக்களும் இந்த ஃபீல்டை உணரணும். ஏன்னா எல்லா நேரத்திலும் திமுக பேக்கப் கொடுக்க மக்கள் அதனுடைய ஹீட் உணர மாட்டேங்கிறாங்க. இப்படி கொஞ்சம் அமைதியா இருக்கும் பொழுது உண்மையிலேயே களத்துல என்ன நடக்குது, அரசு என்ன செய்யுது, அது நமக்கு சரிதானா, இதுல ஏன் இப்படி எல்லாம் மாறி நடக்குது, இதற்கு முன்னாடி இப்படி இல்லையே அப்படிங்கறதெல்லாம் இந்த மக்கள் உணரணும். அதற்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, சின்ன டைம் எடுத்துக்கிறாங்க. அது மக்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு, புரியலன்னா இவங்க மீண்டும் பழையபடி இன்னும் ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சீமானும் ரொம்ப பயங்கர பிரயத்தனங்களோட இந்த விஷயங்களுக்காக தயாராயிட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. குறிப்பா தாவேக்காவை விமர்சிக்கக்கூடிய அந்த நேர் எதிராக நம்ம இருக்கணும், அதன் மூலமாக இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று உள்ள போன பிறகு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி டிவிகே விசஸ் என்டிகேவா அதை மாத்திரணும் அப்படிங்கிறதுல அவரும் குறிக்கோளா இருக்காரு. ஆனா இப்ப திமுகவில் என்ன பண்றாங்க அப்படின்னா, தலைமைகள் எதற்கும் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாம அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு இந்த ஒரு குழுவை வச்சு மிக கடுமையான பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு வர்றாங்க. அதனுடைய டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆபரேஷன் மாண்புமிகுக்கள். இந்த மாண்புமிகுக்களை ஒவ்வொருத்தரா கவனிச்சு எந்த மாண்புமிகு எங்க இடர்றாரு, எங்க ஸ்லிப் ஆகுறாரு, எங்க ஏதாவது இல்லீகல் விஷயத்துல தலையிடுறாரு, எதுக்காவது பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா அலசி ஆராயப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலையும் இதை எப்படி எதிர்கொள்கிறது திமுக
அப்படிங்கிறதுக்கு பெரிய வகுப்புகள்லாம் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி பாசறையே நடத்தப்பட்டிருக்கு. இனிமே பார்ப்பீங்க திமுகவோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரியும் இதை நம்மள்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற வினோத செய்தி. இந்த வினோத செய்தி எங்க நடந்திருக்கு அப்படின்னா 2 நாடுகளை நம்ம சொல்லலாம். முதல் சீனா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருபுறம் இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. அதுல பலருக்கும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை. இளைஞர்களோட எண்ணிக்கையை காட்டிலும் முதியோர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அந்த நாடு வலியுறுத்துது, திருமணம் செஞ்சுக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது நாட்டு வலியுறுத்துது. இதுல இப்ப இளைஞர்கள் ஒரு சிலர் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நோக்கி நகர்றாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில பல பெண்களை தேடி அலைகிறாங்க. ஆனாலும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் திருமண வயதுக்கு வந்த பெண்களை விட ஆண்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த நாட்டுல பெண்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கு. அது 90s கிட்ஸ்னுடைய வேதனை, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா எல்லா ஊர்லயும் 90s கிட்ஸ் இப்படிதான் இருக்காங்கிறது அதோட ஒரு பெரிய வேதனை. இதுல என்னன்னா, அப்போ அவங்க பங்களாதேஷ்ல பெண்களை தேடி பிடிக்கிறது, அங்கிருந்து கல்யாணம் செய்யறது, அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுவுமே இடையில பங்களாதேஷ் பெண்கள் நிறைய பேர் திருமணத்தை ஆசை காட்டி மோசடி பண்றாங்க. 2 நாள் இருக்கிறதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம் பொருள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு சீன நாடுலாம் இடையில எச்சரிக்கை கொடுத்துருந்துச்சு. இப்ப பங்களாதேஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஏன் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா, பங்களாதேஷ் சீனா இந்த ஒரு லிங்க் இருக்கு, அங்க இருக்கிற பாய்ஸ் இங்க இருக்கிற பெண்களை ரொம்ப விரும்புறாங்கிறதுனால சில மேட்ரிமோனி நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து பெண்களை கடத்திட்டு போய் அங்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருது. கடத்திட்டு போயிட்டு இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க அல்லது வேற ஏதாவது நிர்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி அங்க சீன ஆண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அதுல ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்துட்டு வராங்க. இப்ப பங்களாதேஷ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கடத்தி கட்டாய திருமணம் செய்து கொள்கிறவர்கள் பங்களாதேஷ் சட்டப்படி மரண தண்டனைக்குரியவர்கள். நீங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாட் ஃபைன், உங்களுக்கு டெத்து தான், பெனால்டி டெத்து தான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இப்ப கல்யாணம் பண்றதா, கல்யாணம் பண்ண வேணாமா, பங்களாதேஷ் பொண்ணை கட்டிக்கலாமா, கட்டிக்க முடியாதான்னு, நம்பலாமா கூடாதான்னு ஏகப்பட்ட குழப்பத்துல சீன இளைஞர்கள் இருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமே வேணாமான்னு இருந்தவங்கள இப்ப கல்யாணம் பண்ணு, நம்ம எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு கல்யாணம் பண்ணலாங்கிறப்ப அதுல ஒரு டிராப் வச்சு பொரிய வச்சு காசு பிடிங்கி இப்ப அதையும் தாண்டி கல்யாணம் பண்ணலாங்கிறப்ப உயிருக்கே ஆபத்தா போயிடுமே அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்திருக்காங்க. அதுவும் மேட்ரிமோனி எல்லாம் பாருங்களேன், முன்னாடியாச்சும் வெப்சைட்ல அந்த ஆன்லைன் மேட்சிங்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆன்லைன் மேட்சிங் கிடையாது, நான் உங்களுக்கு கடத்திட்டே வர்றோம் பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டாங்க மேட்ரிமோனி எல்லாம். ஆமா, பேசுவாடகு இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.